அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் நண்பர்களே. நமது ஸ்கூல் ஆஃப் கப்பிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சிறு குழந்தைகள் 6 மாச குழந்தையில இருந்து அதுக்கு மேல 10 வயசு 12 வயசு வரைக்கும் கூட அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, நெஞ்சு சளி வெளியேறாம இருக்கிறவங்களுக்கு, தொண்டையில சளி இருக்கும் சில நேரங்கள்ல, அவங்களுக்கு காரி துப்ப தெரியாது. இன்னைக்கு நமது குழந்தைகள்ல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, சளிய மூக்குல சிந்த தெரியாது. அப்ப அந்த மாதிரி சளி அடிக்கடி பிடிக்குது, மூக்கு அடைச்சிக்குது, ரன்னிங் நோஸ் இருக்கு, நாசில் பிளாக் ஆகுது, த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, கர்ரு முருன்னு சத்தம் வருது. அவங்களுக்கு சுவாசிக்கும் போது கர்முரு சத்தம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு நம்ம கப்பிங்க வச்சே எப்படி அந்த சளிக்கு நிவாரணம் தேடுறது? மருந்து மாத்திரைகள் இல்லாம ஒரு சின்ன வீட்டு வைத்தியம் மாதிரியே இது இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிளாஸ்டிக் கப் இருக்கு. இது ரொம்ப வயதானவங்களுக்கும், தோல் சுருங்கி போன வயதானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும், சிறு குழந்தைகள் இப்போ கை குழந்தையில இருந்தே அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா மைல்டா ஃபீவர் இருக்கிற நேரத்துல கூட நம்ம பண்ணலாம். பண்ணும்போது அவங்களுக்கு முழுமையா சளி வெளியாயிரும், நல்லா இருப்பாங்க, நல்லா சுவாசிப்பாங்க. வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ இல்லை ட்ரைனேஜ் லிம்பட்டிக் ட்ரைனேஜ் வழியாவோ அவங்களுக்கு சளி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா குணமாயிடும். நிணநீர் மண்டலம் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அவங்களுக்கு கழிவுகள் நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த குழந்தைய ஒன்று சிறு குழந்தையாக இருந்தால் தாயோட மடியில் உருக்களிச்சு படுக்க வைக்கணும், இல்லை குப்புற படுக்க வச்சுக்கணும். கொஞ்சம் வயசு 2 வயசு 3 வயசு அவங்களால உட்கார முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்கள உட்காத்தி வச்சு முதுகு புறத்தில் நேராக வச்சுட்டு லேசாக ஆயில். இப்போ இதில் நம்ம ஆயில் தடவுறது குறிப்பிட்ட ஆயில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. செக்கு தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம், இல்லை நல்ல நரம்பு கெட்டியாக இருக்கிறவங்க அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா காயத்ரி மேனி தைலம், இல்லை பிண்ட தைலம், இப்படி ஏதாவது ஒரு மூலிகை எண்ணெயோ இல்லை சாதாரண எண்ணெயோ. எதுக்கு அப்படின்னா நமக்கு கப்பு மூவ் ஆகணும், ஒரு லூப்ரிகேண்ட் அங்கே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எண்ணெய் தடவுறோம். ஒரு குறிப்பிட்ட ஆயில் இங்கே தேவைப்படும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இவர் 8 வயது சிறுவர், இவருக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நுரையீரலுடைய அந்த ரிப்ஸ், நுரையீரலுடைய முதுகு எலும்புகள் எங்க இருக்குதோ அந்த பகுதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பிளாஸ்டிக் கப்பை மேலே கீழே மிருதுவா நவுத்தலாம். லெஃப்ட் ரைட்ல இந்த பக்கம் ஸ்பைனல்ல நேரா முதுகுத்தண்டுடைய நேர்கோட்டில் படாம அதனுடைய பக்கவாட்டில் கீழே மேலே இப்படி நம்ம ஸ்லைடிங் பண்ணா போதும். இந்த பக்கமும் ஒரு கீழே மேலே ஸ்லைடிங் பண்ணா போதும். இப்படி ஒரு 10 இல்லை 15 தடவை பெரிய குழந்தைகளுக்கு, 3 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு, சிறு குழந்தையாக இருந்தால் ஒரு 5-6 தடவை பண்ணாலே போதும். செர்விக்கல்ல இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ரிப்ஸுக்கு கீழே போகணுங்கிறது இல்லை, நம்ம மேலே கொண்டு வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சளி இருக்குது நல்ல குணமாகிறத நம்ம கண்ணால் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. பின்னாடி ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படியாக நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் புது புது விஷயங்கள், கப்பை எவ்வளோ போட்டால் போதும், என்ன மாதிரியான விஷயத்துக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவில் வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். பாய்.